ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறது எப்படி, ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, ஸ்டாப் லாஸ் எப்படி பேஸ் பண்ணலாம் பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரீஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் அவசியமா? ட்ரேடிங் பொறுத்தவரை ஸ்டாப் லாஸ் அவசியம் தானா? ஸ்டாப் லாஸ் அவசியம். எதுக்கு ஸ்டாப் லாஸ் அவசியம்? நீங்க லாங்கா ஹோல்டு பண்றீங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அவசியம். நீங்க ஸ்கேல்பரா இருக்கீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அவசியம் கிடையாது. நீங்க பண்றதே 5 to 10 பாயிண்ட் ஸ்கேல்பிங். ஹியூஜ் மணில பண்றீங்க, பிக் மணி, ஸ்மால் பாயிண்ட கேட்ச் பண்றீங்க, ஹியூஜ் ப்ராஃபிட்ல பண்றீங்க. எத்தனை பேர் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு சார் என்னோட ஸ்டாப் லாஸ் மட்டும் பர்ஃபெக்ட்டா அடிச்சிட்டு தான் டார்கெட் போறோம் அப்படின்றதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க மல்டிபிள் டைம் இத்தனை கோடி பேரும் யோசிக்கக்கூடிய, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆடு முன்னாடி போச்சுன்னா அதுக்கு பின்னாடி 10 ஆடு பின்னாடி போயிட்டே இருக்குமா? ஏன் எதுனால கேள்வி கேட்காதான்? அப்ப மக்களுடைய மூளை ஆடு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஒரு லோ இருக்குன்னா அந்த லோல எஸ்ல போடுறது, ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குன்னா அந்த இடத்துல எஸ்ல போடுறது. அதுல எஸ்ல போட்டுருக்குன்னா அவனுக்கு தெரியாதா? ஆர்டிபிஷியல் இருக்கு தெரியாதா? அவன் கரெக்டா என்ன பண்ணுவான், உங்க எஸ்எல் அடிச்சுட்டு ஒரு ஸ்பைக் அடிச்சு அதுக்கப்புறம் பெரிய கண்டல் போட்டு மேல போயிடுவான். சார் நான் எஸ்எல் போடாம இருந்தாவே நல்லா ப்ராஃபிட்டபிளா இருந்திருப்பேன். நிறைய பேர் சார் எஸ்எல் போடலாம் எப்படி கேபிட்டல் போயிடுமே. நீங்க ஏன் கேபிட்டல் போற வெயிட் பண்றீங்க? நீங்க ட்ரேடிங் பண்றீங்களா, கேம்லிங் பண்றீங்களா? ட்ரேடிங் பண்ணும் பொழுது போக்கஸ் ஃபுல்லா ட்ரேடிங் தான் நடக்கணும். உங்களோட கேபிட்டல் இருந்து 5% to 10% லாஸ் வந்தா ஏன் சார் எக்ஸிட் ஆகல? உங்க ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும்? சார்ட்ல இருக்க கூட ஸ்கேல்பருக்கு உங்க ஸ்டாப் லாஸ் மைண்ட்ல இருக்கணும். புரியுதுங்களா? என்னோட ரிஸ்க் பர்சன்டேஜ் பிரகாரம் இருக்கணும், பாயிண்ட்ஸ் பிரகாரம் கிடையாது. உங்களோட கேபிட்டல் என்ட்ரி கொடுக்குறீங்க இல்லையா, அதுல 5% to 7% அவ்வளவுதான் எஸ்எல். முடிஞ்சா முடிஞ்சு எஸ்எல் அடிச்சா முடிஞ்சு கதை, எக்ஸிட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தூண்டுங்க. இல்லன்னா அடுத்த நாள் ஒரே நாள்ல பணக்காரன் அவசியம் இல்லை இல்லையா? டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா? நம்ம இருந்தாலும் மார்க்கெட் இருக்கும், நம்ம இல்லைனாலும் மார்க்கெட் இருக்கும். டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறான். ஏன் அந்த நாளே ரிகவர் பண்ணணும், அந்த காலையில ரிகவர் பண்ணணும், அந்த லாஸ்ல இருந்து வெளியே வந்துடணும். ஏன் அந்த மைண்ட் செட்ல ஃபைட் பண்றீங்க? ப்ராஃபிட் ஏன் நீங்க லாங்கா ஹோல்டு பண்ண மாட்டேன்றீங்க? லாங்கா ஹோல்டு பண்றதுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் முக்கியம் சொல்றேன். நிப்டில 10 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணப்பனால நீங்க எடுத்த இடத்துல என்ட்ரி போடுங்க, ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போடுங்க. அதே மாதிரி சென்சஸ்ல 30 பாயிண்ட்ஸ் to 40 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எஸ்எல் போடுங்க. சென்சஸ்ல நிறைய பேர் அவாய்ட் பண்ணுங்க, நிப்டில பண்ணுங்க. ஏன்னா வாலட்டிலிட்டி உங்களால தாங்க முடியாது, ரொம்ப பெரிய வாலட்டிலிட்டி இருக்கும். 50 பாயிண்ட்ஸ் எல்லாம் கீழே மார்க்கெட் டிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்சஸ் அவாய்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ் நிப்டி பிகினர்ஸ்க்கு பெஸ்ட். ஸ்கேல்பிங்ல பெஸ்டா இருக்கிறவங்க சென்சஸ் தான். நான் சென்சஸ்ல ரொம்ப பயங்கரம் அக்ரெசிவா பண்ணுவேன். ஓகேங்களா? சென்சஸ்ல செம்ம பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சிங்கிள் கேண்டல்ல ஒரு 100 பாயிண்ட்ல இருந்து 150 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன். யாராருக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் முக்கியம் சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் அவசியம் தான், அது ப்ராஃபிட்டபிள் ட்ராப் லாஸா இருக்கணுமே தவிர லாஸ் மேக் பண்ணக்கூடிய ஸ்டாப் லாஸா இருக்கக்கூடாது. ஓகே, பிடிச்சு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ட்ரேடிங் வித் ஸ்டாப் லாஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார் நான் ஹோல்டு பண்ணிருக்கேன் 2 நாள் 3 நாள் கூட யாரா ஹோல்டு பண்ணுவாங்களா சார்? உங்க கேபிட்டல் இருந்து 7% to 8% லாஸ் ஆயிட்டு இருக்கு. எக்ஸிட் ஆயிட்டு உங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆப்போசிட்டுக்கு வெயிட் பண்ணலாம் இல்லையா? இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். இது உங்க ட்ரேடிங் வித் ராஜ். பை.